அதே போலவே ஒன்றிய அரசாங்கம் மருத்துவ கல்வியை மருத்துவ சேவையை இன்றைக்கு தனியார் மயமாக்கி வருகிறது, கார்ப்பரேட் மயமாக்கி வருகிறது. அதே போலவே அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்கி வருகிறது. மிக மோசமான அளவில் இந்துத்துவ சித்தாந்தத்தையும் அதே போலவே இந்தி சமஸ்கிருத திணிப்பையும் மருத்துவ கல்வியிலும் மருத்துவ சேவையிலும் மோடி அரசாங்கம் திணித்து வருகிறது. மருத்துவ கல்வியில் சேவையில் இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு கூடாது என்பதை எங்கள் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதற்காக பல்வேறு போராட்டங்களை அனைத்து மருத்துவக் கல்வி மாணவர்களை திரட்டி எல்லா மருத்துவர்களையும் நடத்தியிருக்கின்றோம். எனவே எவ்வாறு கல்வித்துறையில் வேலைவாய்ப்பு துறையில் பல்வேறு துறைகளில் ஒன்றிய மோடி அரசாங்கம் இந்தியை திணிக்கிறதோ சமஸ்கிருத திணிக்கிறதோ மொழி பாகுபாட்டை பார்க்கிறதோ அதே போலவே தான் மருத்துவ கல்வியிலும் சேவையிலும் இந்தி சமஸ்கிருத திணிப்பை மோடி அரசாங்கம் திட்டமிட்டே மேற்கொள்கிறது. அதற்கு காரணம் RSS தொலைநோக்கு பார்வை. இந்தியாவில் ஒரே மொழி தான் பேசப்பட வேண்டும், அது சமஸ்கிருதம் தான் பேசப்பட வேண்டும். சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவித்து சமஸ்கிருதத்தை எல்லோரும் பேசக்கூடிய மொழியாக மாற்றினவரை இந்தியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற RSS கொள்கையைத்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் பல்வேறு மருத்துவத்துறை திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கம் இந்தி மற்றும் சமஸ்கிருத பெயர்களை வைத்திருக்கிறது. இந்தியாவில் 2014 மோடி அரசாங்கம் வந்த பிறகு பென்டாவலன் வேக்சின் உட்பட பல்வேறு தடுப்பூசிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எனவே தேசிய அளவிலான தடுப்பூசி திட்டத்திற்கு மோடி அரசாங்கம் ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்திற்கு மிக மோசமான வகையில் ஒரு இந்துத்துவ பெயரை வைக்கக்கூடிய வகையில் இந்திர தனுஷ் என்று பெயர் வைத்தது. இந்திரன் என்பது வேதகால தெய்வம், வேதகால கடவுள். எனவே இந்திரனுடைய பெயரை ஒரு தடுப்பூசி திட்டத்தை வைக்கிறார்கள், அதுவே தனுஷ் என்று வைக்கிறார்கள். இந்திரனுக்கு தடுப்பூசி என்ன தொடர்பு? இந்திரனுக்கு நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு என்ன தொடர்பு? இந்திரனுக்கு தடுப்பூசி என்ன தொடர்பு? இந்திரன் ஏதாச்சும் ஊசியை தயாரித்திருப்பாரா, தடுப்பூசியை தயாரித்திருப்பாரா, இல்லை மருந்தை தயாரித்திருப்பாரா, என்ன செஞ்சார் இந்திரன்? எனவே அந்த திட்டத்துக்கு இந்திர தனுஷ் என்று பெயர் வைக்கிறார்கள். தனுஷுக்கு தடுப்பூசி என்ன பேர்? தனுஷ்னா வில்லு. தனுஷுக்கு தடுப்பூசி என்ன தொடர்பு இருக்கு? முழங்காலுக்கும் ஒட்டத்தலைக்கும் முடிச்சு போடலாமா? எனவே இந்திர தனுஷ் என்று பெயரை வைத்து அதன் மூலமாக நாடு முழுவதும் தமிழ்நாடு உட்பட இந்தியை சமஸ்கிருதத்தை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாடு உட்பட அந்த இந்திர தனுஷ் என்ற பெயரை உச்சரிக்கக்கூடிய வகையில் மோடி அரசு உருவாக்கியிருக்கு சொன்னால் அதில் இந்தி திணிப்பு இருக்கு, சமஸ்கிருத திணிப்பு இருக்கு, இந்துத்துவ திணிப்பு இருக்கு. ஒரு இந்து வேதகால கடவுளுடைய பெயரை அதில் வைக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், பல்வேறு சிறுபான்மை மக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட ஏராளமான மத மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் இந்திரன் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய பெயரை ஒரு தடுப்பூசி திட்டத்தை வைப்பது என்பது நாட்டின் மருத்துவத்துறையுடைய மதச்சார்புக்கு எதிரானது என நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். அதே போலவே ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய அந்த மருத்துவ திட்டத்திற்கு பெயர் வைக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியா முழுவதும் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு துணை சுகாதாரங்களுக்கு ஆங்கிலத்திலே பெயர் வைத்து அதை அழைக்கின்றோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் சென்ற ஆண்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு நாடு முழுவதும் கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என்று பெயர் வைக்கும் என்று சொல்லி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என்ற எதுக்கு பேர் வைக்க வேண்டும்? மந்திர் என்று சொன்னால் கோயில். நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதாரங்களுக்கு கோயில் என்று எதுக்கு பெயர் வைக்க வேண்டும்? எனவே மோடி அரசாங்கம் இது போன்று திட்டமிட்டு அனைத்து மருத்துவத்துறை பெயர்களிலுமே இந்துத்துவா சொற்களை இந்து சொற்களை திணிக்கிறது, அது இந்துத்துவா திணிப்பு. அதே போல சமஸ்கிருத சொற்களை திணிக்கிறது, இந்தி திணிப்பை எதிர்க்கிறது. இது நாட்டின் மதச்சார்பின்மைக்கு எதிரானது. எனவே அதை நாங்கள் கடுமையாக இருக்கின்றோம்.